அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க எம்எம்ஏ டெய்லர். இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும்போது சிலருக்கு வந்து துணி பத்தாம போயிடும். நம்ம இப்படி நாளா மடிச்சு போடுறோம் அப்படின்னா சைடில் வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி ஜாயிண்ட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் பிளைன் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் சேம் மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நாளாக ஃபோல்டு பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸ் வைக்கிறேன். எனக்கு இதோடைய கேப் ரவுண்டு வந்து நம்ம லைனிங் எவ்வளோக்கு மடிச்சு போட்டிருக்கோமோ அந்த அகலத்துக்கு இருக்குது. அப்போ நமக்கு சைடில் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக துணி பத்தாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கரைப்பக்கத்தை வந்து ஓரமாக விட்டுட்டு அந்த ஃபோல்டிங் சைடு இந்த மாதிரி நான் டபுளாக மடித்து வந்து நான் போடுறேன். கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் போடுறேன். இப்படி உள்ளே தள்ளி போட்டுட்டு நம்ம சைடில் பார்க்கும்போது நமக்கு சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மேல் பக்கமாக நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடு நம்ம ஜாயின் கொடுக்கணும். சைடில் வந்து அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கிறதுல நமக்கு ஜாயிண்ட் வராது. ஸோ ஒரு பக்கம் ஜாயிண்ட் இல்லாமையும் ஒரு சைடு வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் நார்மலாக எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே எட்ஜஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைனும், கீழே அழைச்சி திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைனும் நம்ம போட்டுக்கிறோம். அதில் இருந்து ஸ்லீவ் ஓப்பன் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி அங்கே இருந்து உங்களுடைய ஸ்லீவுடைய ஹைட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழ் போர்ஷனையும் ஃபோல்டிங் போர்ஷனையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அக்குள் போர்ஷனையும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் ஸ்லீவ் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு 2-3 இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சேம் மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி உள்ள தள்ளி நம்ம மடித்து போட்டிருக்கும் போது இதில் எப்படி ஜாயிண்ட் நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ரெடி அளவுலையும் சைடு ஜாயிண்ட்டுக்காக விட்ட போர்ஷனையும் நீங்கள் அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பிளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணலாம். நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மாதிரி கட் பண்ணலாம். இல்லை லைனிங் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு மெயின் பீஸில் வந்து எனக்கு பத்தலை அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சாரீ ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சாரீ ப்ளவுஸில் நமக்கு சில நேரம் பார்டரு 2 பக்கம் ஒரே மாதிரி பார்டர் இருக்கும். ஒரு சில நேரம் 2 சைடும் வேறு வேறு பார்டர்ஸ் இருக்கும். சில நேரம் ஒரு பக்கம் மட்டும் பார்டர் இருக்கும், அது வந்து 2 கைக்குமே பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஜாயிண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஸ்லீவ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லீவுக்கு நம்ம ஜாயின் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு இங்கே ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் கிளாத்து கூட வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே இந்த மாதிரி நம்ம அட்டாச் வந்து பண்ண போகிறோம். ஒன்று மேல் பக்கமாக, ஒன்று அடிப்பக்கமாக. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எடுத்து வச்ச பொசிஷன் மாறாமல் மேலேயும் ஒன்று அடியில் ஒன்றுன்னு எடுத்தோம் இல்லையா, அந்த பொசிஷன் மாறாமல் எடுத்து வச்சு நீங்கள் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஜாயின் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து வந்து போட்டுக்கோங்க 2 பீஸையுமே. இப்போ இதில் இது ராங் சைடு, ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க.
கரெக்டாக ஃபோல்டிங் சைடும் இந்த கீழே எட்ஜ் சைடும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது நமக்கு அழகாக தெரியும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். மெயின் பீஸ்லேயும் உங்களுக்கு அகலம் பத்தலை அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் போட்டுட்டு தான் நீங்கள் லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணணும். லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா சில நேரம் அது நமக்கு ஃபினிஷிங் சரியாக வராது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன வேலை சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸு, குர்த்தி, மேக்ஸி இது 3மே நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைப் ஆஃப் மேக்ஸி, அதாவது சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான மேக்ஸி வந்து நம்ம 5 டைப் வந்து சொல்லித்தரோம். அதுலேயே ஸ்கர்ட்டு டைப்பும் பேண்ட்டு டைப்பும் உங்களுக்கு வந்து வரும். குர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்லிட்டு வச்சு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுலேயே நெக் வேரியேஷன் வந்து வரும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பேண்ட்டு வேரியேஷனும் உங்களுக்கு வந்து வரும், ஸ்லீவ் வேரியேஷனும் வந்து வரும். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸ்லேருந்து உங்களுக்கு போட் நெக் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, கட்டோரி ப்ளவுஸு இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸஸில் உங்களுக்கு கவர் ஆகும். இதுலேயே ஸ்லீவ் பேட்டர்ன், நெக் பேட்டர்ன், தியரி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. நாளையிலேருந்து, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட அட்மிஷன் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.